நிலக்கிழார் ஒருவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே பணி செய்ய பணியாளர்களை அதிகாலையிலே அழைக்கச் செல்லுகிறார். ஒரு நாள் கூலி 1 தெனாரியம் என்று அவர்களோடு பேசி ஒத்துக்கொண்டார்கள். நிலக்கிழாரும் ஒத்துக்கொண்டார். அதற்கு பணி செய்ய வேலை செய்ய வந்தவர்களும் ஒரு நாளை கூலி எங்களுக்கு 1 தெனாரியம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு பல்வேறு நேரங்களிலே நிலக்கிழார் பணியாளர்களை அழைத்து வருகிறார். நாளின் முடிவிலே அவர்களுக்கு கூலி தரப்படுகிறது. முதலில் வந்தவர்கள் பின்னாலே இருக்கிறார்கள். கடைசியிலே வந்தோர் தங்களது கூலியை பெற ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு 1 தெனாரியம் கொடுக்கப்பட்டது. எனவே பின்னாலே இருந்தவர்கள் நினைத்தார்கள் தங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று. ஆனால் அவர்களுக்கும் 1 தெனாரியமே கூலியாக நிலக்கிழார் வழங்குகிறார். உடனே அவர்கள் முணுமுணுக்கிறார்கள், இது நியாயமா? மனிதனுடைய சிந்தனையிலே இது நியாயம் இல்லை. ஆனால் நீதியின்படி கடவுள் அந்த நிலக்கிழார் அவர்களுக்கு 1 தெனாரியத்தை கொடுத்து விட்டார். என்ன பேசினாரோ, எதை ஒத்துக்கொண்டாரோ அதை கொடுத்து விட்டார். அது நீதி. அவர்களை ஏமாற்றவில்லை. ஆனால் கடைசியில் 5 மணிக்கு வந்து 1 மணி நேரம், அரை மணி நேரம் மட்டுமே வேலை செய்தவர்களுக்கும் 1 தெனாரியம் என்றால் அது கடவுளுடைய இரக்கம்.